இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்பிஜி கேஸ் சிலிண்டர் குறித்து தற்போது மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் வந்திருக்கு. இது விலை சம்பந்தமாக வெளியான அப்டேட் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை குறைந்துள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை ரூபாய் 34.5 காசுகள் குறைந்துள்ளது. ரூபாய் 1789க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் வீட்டு உபயோகத்துக்கான சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் 868க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை மாதத்தின் முதல் மாற்றப்பட்டு வருகிறது. இந்த விலை நேரடியாக பொதுமக்களையும் வணிகர்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை மாதந்தோறும் ஏற்றம் இறக்கம் இருந்து வருகிறது. இந்த விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை குறைந்து இது சம்மந்தமாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. வீட்டு உபயோகத்துக்கான சிலிண்டர் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்ததாக உங்களோட எல்பிஜி கேஸ் சிலிண்டருக்கான விலை என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டராக இருந்தாலும் சரி, வீட்டு உபயோகத்துக்கான சிலிண்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆன்லைன் மூலமே எல்பிஜி கேஸ் சிலிண்டருக்கான விலை என்னன்னு சொல்லி நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களை மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு சிஎக்ஸ் இந்தியன் ஆயில்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிஎக்ஸ் இந்தியன் ஆயில் .in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். கஸ்டமர் போர்ட்டல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரைஸஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ரைஸஸ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ப்ரைஸஸ் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதிலே ப்ராடக்ட் ப்ரைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ப்ராடக்ட் ப்ரைஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டேட் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாம் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே ஷோ ஆகும். ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் என்னவோ டிஸ்ட்ரிபியூட்டர் செலக்ட் பண்ணிக்கங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் செலக்ட் பண்ண பிறகு சர்ச்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிபியூட்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு சீரியல் நம்பர், ப்ராடக்ட் நேம், அமௌண்ட் எல்லாமே ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 14 சொல்லிட்டு சிலிண்டர் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. 14.2 kg எல்பிஜி சிலிண்டர் ஃபில்லட்னு சொல்லியிருக்கும். அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நியூ ப்ரைஸ் உங்களுக்கு டுமாரோ தான் ஷோ ஆகும். இன்றைக்கி சிலிண்டருடைய ப்ரைஸ் என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி எல்பிஜி கேஸ் சிலிண்டர் ப்ரைஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெஸ்ட் டவுட் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.